டைமிங் காமெடிலாம் செம்மையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்க்க வேண்டிய படம் ரியலாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. புகழோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. புகழ் பார்த்தீங்கன்னா நான் அந்த அடி சூப்பர் கேரக்டர் நான் வருது சொல்ல வார்த்தை இல்லைண்ணா எனக்கு. ஃபேமிலியாக வந்து எல்லோரும் பார்க்கலாம். கிட்ஸ் ரொம்ப நல்லா பார்க்கலாம். மேலா ஃபஸ்ட் ஆஃப் ஓகே போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஆனால் அதை விட வேறு மாதிரி நல்லா இருக்கு. ஜூகீப்பர் குழந்தைங்களுக்கு பார்க்க வேண்டிய படம் ரியலாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. புகழோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. புகழோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. அனிமல்ஸை நல்லா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். லாஸ்ட் சீன் ரொம்ப நல்லா லாஸ்ட் சீன்ஸ் மீன்ஸ் அந்த கோர்ட்டு சீன் ஃபுல்லாகவே காமெடியாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. புகழ் பற்றி ஃபேமிலி என்டர்டெய்னர் நல்லா இருந்துச்சு. யாராவது புகழோட நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஃபன்னாகவும் இருக்குது. ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இதுவாக இருக்குது. டைமிங் காமெடிலாம் செம்மையாக இருக்குது. அரசாங்கம் வந்துக்குது. நாங்கள் ரேஷன் கார்டுக்கு பேர் சேர்க்கவானது இன்னும் ரியலாட்டியாக இருந்துச்சு. ஓகே சார், நல்லா இருந்தது. காமெடியாக இருந்தது. இந்த ஃபேமிலி கதை தான். ஃபேமிலி தான். நல்லா தலைவன் நல்லா இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. புகழ் நான் சூப்பராக நடிச்சிருக்காரு. காட்டில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்த்தா சூப்பரான படம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா டைம் போகுது நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. புகழை நான் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த காடை பற்றி பேசுகிறாங்க கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது அது மாதிரிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. கதை சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம டைம் பொறுத்த இல்லை. இப்போது நம்ம உட்காந்துட்டு இருக்கோமா படம் போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு தெரியல. சூப்பராக அப்படியே அவர் ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. படம் பார்க்கலாம். எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து எல்லோரும் பார்க்கலாம். கிட்ஸ் ரொம்ப நல்லா பார்க்கலாம். மேலா ஃபஸ்ட் ஆஃப் ஓகே போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஆனால் அதை விட வேறு மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் என்ன வரும்னு அதே மாதிரி இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க இந்த காட்டை பற்றி நல்லா சொல்லி இந்த மாதிரி காட்டில் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க, கஞ்சா விற்பனை பண்ணுறாங்க, அந்த மாதிரி நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து புகழ் நான் ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஜூகீப்பருக்கு என்ன சொன்னால் அந்த புலியை அவர் வளர்க்குறாரு, தத்தெடுத்து வளர்க்குறாரு. அவருக்கு இன்னும் விவரம் தெரில. விவரம் தெரிஞ்சால் அவருக்கு தெரியும். அவர் விவரம் தெரியாமல் அதை வளர்க்குறதுனால அவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அந்த ஆஃபீஸர் வந்து சாவடின்னு வந்து அந்த இதில் இருந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ அவருக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு இது கம்மியாக இருந்தால் கூட ஆனால் அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எந்த சீனில் நினச்சா லாஸ்ட்டில் வந்து அந்த கோர்ட்டில் வந்து புகழ் எனக்கு வந்து நிரபராதின்னு சொல்கிற சீன். புகழ் பார்த்தீங்கன்னா நான் அந்த அடி சூப்பர் கேரக்டர் நான் வருது சொல்ல வார்த்தை இல்லைண்ணா எனக்கு. இத்தனை படம் நச்சதோட இந்த படம் வந்து வேறு லெவல்ண்ணா.